வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு ப்ளவுஸை கட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ப்ளவுஸ் அளவுக்கு தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் துணியை விரிச்சுக்கலாம். இந்த ப்ளவுஸோட லென்த்து 11.5 இன்ச்சு இருக்குது. நாம் 1 இன்ச்சு கூட்டி 14.5 இன்ச்சு வச்சுக்கணும். கைப்புளி இறக்கம் கட் பண்ணுறதுக்காக கீழே ஒரு 1/2 இன்ச்சுக்கு மேலே வச்சு நம்ம இதை மார்க் பண்ணிக்கலாம். இந்த கைப்புளி கரெக்டாக ஜாயிண்ட் இதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். அந்த மார்க்லே நம்ம போடுவோம். போட்டோம். இந்த ப்ளவுஸோட ஜஸ்ட் என்னென்னா இங்கே 9.5 இருக்குது. இங்கே 20 இருக்குது. அப்போ நாம் 10 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கச்சா ஒரு 1.5 இன்ச்சு. அடுத்ததாக அடிவடம் இந்த பட்டியை நம்ம கழிச்சிடலாம். இது கரெக்டாக 32 இன்ச்சு இருக்குது. அப்போ 4 பங்கு வச்சா 8 வரும். 8 டாட்டுக்கு 1 இன்ச்சு 9 இன்ச்சில் ஒரு மார்க்கு. அப்புறம் நாம் கீழே ஒரு 1 இன்ச்சு. இந்த 2 மார்க்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணணும். அடுத்ததாக இது கரெக்டாக 38 ஜஸ்ட்டுக்குள்ள ப்ளவுஸ். நாம் கழுத்து விரிவு ஒரு 2.25 இன்ச்சு. அதுக்கப்புறமா அளவு ப்ளவுஸில் உள்ள சோல்ற அளவு எடுத்துக்கலாம். இதில் 2.5 இன்ச்சு இருக்குது. நாம் ஒரு 3/4 இன்ச்சு கூட்டி ஒரு 3.25 இன்ச்சு இருக்குது. அந்த நேரம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி மலைச்சி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஷோல்டரில் ஒரு 1/4 இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கலாம். கைக்குள்ளே நமக்கு என்ன தேவைங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம். இது 8 இன்ச்சு இருக்குது. எட்டுன்னா அதனுடைய மொத்த சுற்றளவு 16. நமக்கு இதில் 8 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கும். 8.5 இன்ச்சு வரணும். இது 9 இன்ச்சுக்கு மேலே வருது. 9.25 இன்ச்சு வருது. அதனால் இந்த கோட்டை கொஞ்சம் நம்ம மேலே தள்ளி போட்டுக்கலாம். நமக்கு தேவை 8.5 இன்ச்சு. சரி, ஓகே. கரெக்டாக 8.5 இன்ச்சு வருது. அடுத்ததாக
ப்ளவுஸோட பின்கழுத்து இறக்கம் என்னங்கிறத பார்க்கலாம். இது வந்து 6 இன்ச்சு நாம் மேலே இருந்து கிட்ட ஒரு 6.5 மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே மேலே 2.5 வச்சுக்கணும். அதே 2.5 கீழே வச்சுக்கணும். இது வந்து ரவுண்டு கழுத்து நம்ம உழைச்சி விட்டுக்கலாம். உழைச்சி விட்டதுக்கு அப்புறமா அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கழுத்தை பார்க்கணும். அதாவது இந்த மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு அந்த ஜாயிண்ட்டை இறக்கி வச்சு நம்ம இப்போ அளவு ப்ளவுஸை பார்க்கலாம். இது வந்து கரெக்டாக வருது. அடுத்ததாக நம்ம கீழே உள்ள டாட் மார்க் பண்ணுறோம். இதனுடைய அடி உடம்பு அளவு என்னென்னா 32 இன்ச். அப்போ 4 பங்கு வச்சா 8 வரும். அந்த 8ல் பாதி 4ல் ஒரு மார்க். கீழே அந்த உயரம் வந்து ஒரு 4. இப்போதைக்கு நம்ம ப்ளவுஸை கட் பண்ணலாம். பேக்கை நாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பேக்கை இந்த மாதிரி போட்டுக்கிறோம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டரை கரெக்டாக வச்சுட்டு அதுலேயே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஃப்ரண்ட் கழுத்து இறக்கம் என்னங்கிறத பார்க்கணும். இது வந்து ஒரு 5.5 இன்ச்சு. சரி, ஒரு 6 இன்ச்சில் மார்க் அப்புறமா இங்கே இருந்து ஒரு 3 இன்ச்சில் பண்ணிக்கிறோம். அப்புறம் இதை நம்ம இப்படி வளைச்சி விட்டு மார்க் பண்ணி ரெண்டாவது இந்த கழுத்தை அந்த மார்க்குக்கு ஒரு 4 இன்ச்சுக்கு முன்னே வச்சு இந்த மாதிரி அளந்து பார்க்கலாம். இது கரெக்டாக வரும். அதுக்கப்புறமா இந்த கழுத்துக்கு கீழே உள்ளது என்ன அளவு இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட் அளவு எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு 4.5 இன்ச்சு. அப்போ ஒரு 1.25 இன்ச்சு கூட்டணும். 4.5 4.75 5.75 இன்ச்சு இருக்கு. அதுக்கப்புறமா இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு ஒரு மார்க். நம்ம பண்ணிக்கலாம். இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் லைட்டாக கிராஸாக வரும், பண்ணிடுச்சு. அடுத்தது நான் இருக்கா இந்த பேக் நேர் ஒரு மார்க்.
இதை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கணும். இருக்குல்ல, அதாவது இந்த பட்டிக்கு மேலே என்ன அளவு இருக்குங்கிறத நாம் எடுக்க போகிறோம். இதில் கரெக்டாக 11 இன்ச்சு நாம் 1 இன்ச்சு கூட சேர்த்து 12 இன்ச்சு வைக்கணும். அதாவது இது வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் வந்து 1 இன்ச்சு கூட வைக்கிறேன். சப்போஸ் கிராஸ் கட்டிங்காக இருந்தால் நம்ம ஒரு 3/4 இன்ச்சு கூட்டி வச்சா போதும். இதில் வந்து இந்த கோட்டுக்கு வளைச்சி விட்டுருணும். அடுத்ததாக இந்த சைடில் இந்த பட்டி என்ன அளவு இருக்குங்கிறத நம்ம அளவு எடுக்கணும். இதில் வந்து 2.25 இன்ச்சு இருக்கு. நம்ம இதை கரெக்டாக வச்சுட்டு அதே 2.25 அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறமா ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க். இந்த மார்க்குக்கும் இந்த சைடு இதுக்கும் கிராஸாக நம்ம கோடு போட போகிறோம். சரி, கோடு போட்டோம். அடுத்ததாக இதை வந்து இப்படியே வச்சுட்டு நம்ம என்ன இருக்குல்ல, இந்த மார்க்கை இப்படி வளைச்சி இந்த இடத்துல கொண்டு சேர்க்கணும். சரி, இப்போதைக்கு நம்ம ஃப்ரண்டில் பண்ண வேண்டிய மார்க்கெல்லாம் பண்ணிட்டோம். இனி இந்த ஃப்ரண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஷோல்டரு நேர் கட் பண்ணலாம். இதில் வந்து இந்த கைப்புடி வளைவை நம்ம கட் பண்ணிடலாம். சரி, இனி நாம் அந்த பேக்கை எடுத்துடலாம். ஃப்ரண்டை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இது வந்து நம்ம அந்த சென்ட்ரு டாட் வரக்கூடிய மாறும். அடுத்ததா ஃப்ரண்டில் லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு உள் வளைச்சி அந்த கைப்புள்ளியை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்ததா நான் இருக்கலாம் சென்டரில் நம்ம ஒரு கட் மார்க் போட்டுக்கிறோம். கட் மார்க் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்து வச்சுட்டு நான் இருக்குங்களா, இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம டாட்டு போடும்போது இந்த ரெண்டும் ஒரே அளவில் இருக்கணும். ஒரு 1.5 தண்ணி போடியம்னா ஒரே அளவில் இருக்குது. இது வந்து ஒரு புள்ளி கூட வருது, அதனால் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நம்மளுடைய டாட்டு இதை பார்த்துக்கலாம். சென்டர் டாட்டை நம்ம அளவு ப்ளவுஸில் என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 2.25 இன்ச்சு. சரி, அதே 2.25 இன்ச்சு வைப்போம். சென்டரில் வேணால் நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு, இந்த சைடு ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் ஸ்கேல் வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இங்கே இருந்து ஒரு 2 இன்ச்சு, அதாவது இந்த மார்க்கிங் இங்கே இருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி கிராஸ் போடுவோம். அதுக்கப்புறமா இங்கே இருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி இருந்து அப்படி வச்சு இப்படி ஒரு ஃப்ரண்டில் 12 மார்க்கெல்லாம் பண்ணுவோம். அடுத்தது மேலே ஷோல்டர் கரெக்டாக இருக்கும், சைடில் இந்த ஜாயிண்ட் கரெக்டாக இருக்கும்.
டாட் கரெக்டாக இருக்கும். இப்போ இது என்ன இருக்குங்கிறத அளவு எடுக்கலாம். இதில் வந்து 2.25, இங்கேயும் 2.25 தான். என்னுடைய அடி உடம்பு அளவு என்னன்னா 32 இன்ச். 4 பங்கு வச்சா 8, அது கூட ஒரு 3 கூட்டினா 11. 11ல் ஒரு மார்க்கு, அதுலேருந்து ஒரு 2.5 இன்ச் தள்ளி ஒரு மார்க். ஸ்ட்ரெயிட்டாக பாடு போடுறது. அடுத்ததாக நமக்கு வந்து அங்கே 2.25 இருந்துச்சு, கூட ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 3.25 இருக்கு. இங்கேயும் 3.25 இருக்கு. இங்கே சரி நம்ம இதை அளவு எடுத்துக்கலாம். இதில் என்ன இருக்குது, ஒரு 2.25 இன்ச்சு இருக்குது. சரி நாம் வந்து ஒரு 3 இன்ச்சு வைக்கிறோம். இப்போ இங்கே இருந்து அப்படியே வளைச்சி இந்த மாதிரி கொண்டு போய் இந்த சைடு ஜாயிண்டில் விட்டு லாஸ்ட் வரும். இப்போ இந்த முக்கில் வந்து கட் பண்ணுறோம். இப்போ அந்த பட்டி துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துச்சு. கடைசியாக ஸ்லீவை கட் பண்ண இந்த ஸ்லீவோட லெங்த் என்னன்னு பார்க்கணும். இதனோட லெங்த் வந்து 7 இன்ச்சு. இது நம்ம கீழே எம்மிங் தான் பண்ணுவோம், அதனால் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுவோம். இது நாம் இப்போ 2ஆக படித்து வச்சுக்கணும். கீழே வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக கோடு பண்ணணும். இது வந்து எம்மிங் பண்ணுறதுக்காக. லைனிங் ப்ளவுஸ்னால் நம்ம ஒரு 1/2 இன்ச் விட்டால் போதும். இதனுடைய லென்த்து பார்த்திங்கன்னா 7 இன்ச், கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 ஒரு மார்க் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு 3 இன்ச்சு இறக்கி ஒரு மார்க், 2 மார்க்கையும் ஸ்ட்ரெயிட்டாக பண்ணி போகணும். கைக்குழி என்ன இருக்குங்கிறத நம்ம அளவு எடுக்கிறோம். இது வந்து 8 இன்ச்சு இருக்கு. ஆமாம், இங்கே இருந்து இங்கே 8 இன்ச்சு வைக்கலாம். அடுத்ததாக இந்த கை டைட்டு, இந்த கை டைட்டுக்கு கை குளிக்கும் கரெக்டாக வரும். அதுக்காக அந்த கை டைட் எடுக்கும். இது வந்து எவ்வளோ இருக்குன்னா 7 இன்ச்சு. நம்ம வந்து 7ல் இது பண்ணுறோம். இப்போ இந்த மார்க்குக்கு 1/2 இன்ச்சு டிஃபரன்ஸ் வரும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா நடக்க 8 நீங்கள் வந்து கொஞ்சம் கீழே இறக்குனா போதும், அந்த 8 வந்துடும். எப்படின்னா அப்போ நம்ம அந்த 3 இன்ச்சு இறக்கத்துக்கு கூட ஒரு 1/2 இன்ச்சு நம்ம இறக்க வேண்டியது. இதில் இருந்து 3.5 இன்ச்சு இறக்குனா தான் அந்த இது வரும். அடுத்ததாக இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சில் மார்க், இந்த மார்க்கும் கீழே வேணால் இப்படி வச்சுருக்கோம். இப்போ இதில் லைட்டாக வளைச்சி
இந்த ஃபஸ்ட்டு கட்டிங் வந்து லைட்டாக காலிஞ்சு வெளியே வார மாதிரி இருக்கும், வெளியே வார மாதிரி வச்சு கொண்டுருக்கோம். அடுத்ததாக இந்த நுனி கை அடுத்ததாக நுனி கை என்ன இருக்குங்கிறது அளவு இதோட 11 இன்ச்சு 5.5 இன்ச்சில் ஒரு மார்க்கு, 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க். இந்த மார்க்குக்கும் இந்த மார்க்குக்கும் இந்த மாதிரி கிராஸாக போட போகிறோம். அடுத்ததாக இங்கேயும் கிராஸாக போட போகிறோம். இங்கே வந்து இது இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி கிராஸ் போடலாம். இனி வந்து இந்த அஸ்தின் நம்ம கட் பண்ணலாம். சென்டரில் ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். இதை ரெண்டாவது விரித்து வச்சுட்டு மார்க்கலாம். லைட்டாக இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலுக்கு போட்டிருக்கோம்ல அந்த லெவலுக்கு நம்ம வெட்டி எடுத்தா போதும். இப்போ நம்ம ப்ளவுஸில் எல்லா பார்ட்டையும் வெட்டி இது வந்து பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட்டு, இது அந்த ஃப்ரண்ட்டில் வரக்கூடிய ஃப்ரண்ட்டு கீழே வரக்கூடிய பட்டி, இது வந்து ஸ்லீவ். அப்புறம் இந்த துணிகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான மிச்ச துணிகள். அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.